ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. வேறுநாள் குழந்தைக்கு ட்ரை பண்ற எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், நானும் போகாத கோயில் கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, எல்லா டேப்லெட்டும் சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஒரு டாக்டர் கொடுத்த டேப்லெட் தான் இன்னொரு டாக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பீங்க. அவங்க எந்த டேப்லெட் கொடுத்து நம்ம உடம்பு கேட்க மாட்டேங்குது, என்னதான் பிரச்சனைன்னு தெரியாதவங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க கன்சீவ் ஆவீங்க. அதுக்கு இது நான் உங்கள்கிட்ட சாதாரணமா சொன்ன எக்ஸாம்பிள் இல்லாம அப்படின்னா, இப்ப நான் அப்படிதான் ஆனேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. யூடியூப்ல ஒருத்தவங்க நல்லா பிரபலமானவங்க இப்ப ரீசெண்டா கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்கதான் இந்த கண்ணன் பகவதி அப்படின்னு சொல்றவங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தை 15 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கன்சீவ் ஆகல. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கன்சீவ் ஆயிட்டேன், 15 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வீடியோல நான் கமெண்ட் போட்டிருப்பேன். நீங்க ஒரு லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி வெயிட் குறைச்சிங்களா, அதுல தான் உங்க உடம்பு சேஞ்ச் ஆகி உங்க உடம்பு ஹெல்தி ஆகி நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு நான் கமெண்ட் போட்டிருப்பேன். மேபி அவங்க அதை படிச்சாங்களோ என்னமோ தெரியல. அவங்க வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது. நான் அன்னைக்கு அவங்க வீடியோ போட்டு அன்னைக்கே கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் அதுதானே அந்த இஷ்யூ தான் எனக்கும் இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமே இல்லை, ஆனால் குழந்தை நிற்கல. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குழந்தை நின்றுச்சு. அதனால நான் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தேன். மேபி அதை அவங்க பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன், அதனால கூட எனக்கு குழந்தை நின்று இருக்கும் போல, ஆனால் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் முழுக்க காரணம். அவங்க அவங்கள சொன்னா இப்போ நீங்க நம்புவீங்க கண்டிப்பா. இவ்வளோ நாள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நின்று இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வெயிட் லாஸ் பண்ணது மட்டுமா தான் இருக்கும். அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கும், அவங்களோட ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் ஆகிருக்கும். அவுட் சைட் ஃபுட் கண்டிப்பாக தவிர்த்துருப்பாங்க. ஆயிலில் ஃப்ரைட் பண்ண ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துருப்பாங்க. ஏன்னா டயட் இருந்தால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இதனால் உடம்புல இம்பேலன்ஸாக இருக்க ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் ஆகிருக்கும். பிளட்டோட சர்க்குலேஷன் நல்லா இருந்திருக்கும். ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் ஆனதுனால பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் க்யூர் ஆகிருக்கும். இவங்க வெயிட் லாஸ் பண்ணதுனால தான் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்க உடம்புல எல்லாமே க்யூர் ஆகி அவங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இப்போ கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் காரணம். அவங்களே எதிர்பார்க்காத ஒன்று, அவங்க வெயிட் லாஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் நிறைய டேப்லெட் சாப்பிடுங்க, டாக்டர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பட் உங்க வெயிட் உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கான்னு பாருங்க. வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 5 கிலோ குறைச்சிங்கனாலே உங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். எல்லாம் வெயிட் லாஸ் பண்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன இஷ்யூ சரியாகுது அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நான் முக்கியமான பாயிண்ட் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் குறைச்சா பிரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். எந்த பிரச்சனையுமே சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க, எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லைம்பாங்க. ஆனாலும் டேப்லெட் எடுப்பாங்க. பட் அவங்களால கன்சீவ் ஆகவே முடியாது, என்ன பிரச்சனைனே தெரியாது. ஆனா எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் ப்ராப்ளம் எனக்கும் இருந்துச்சு. எந்த பிரச்சனை, எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு இருந்தது, நான் குழந்தைக்காக ஒரு 6 மந்த்லேருந்தே டேப்லெட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னா அவங்க உங்களுக்கே தெரியும், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுக்குறதுலாம் ரொம்ப ஹெவி பவராக இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட்டை தான் கெயின் பண்ணோம். நம்ம சாப்பிடல அதெல்லாம் அது தெரியாது, நம்ம வெயிட் தான் ஏறும். ஏன்னா அந்த டேப்லெட்லாம் ஹார்மோன்ஸ் அது சம்மந்தப்பட்ட டேப்லெட் அப்படிங்கிறதுனால எனக்கும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படியே வெயிட்டை அதிகமாக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ நான் ஏறிட்டேன். 7-8 கிலோ இல்லை 9 கிலோ வரைக்குமே நான் ஏறிட்டேன். ஏன்னா நான் 50 கேஜி இருந்தேன் மேரேஜ் அப்போ. அந்த டேப்லெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சோன்னா 59 கேஜி வந்துட்டேன். அந்த மாதிரி 9 கிலோ கிட்ட ஏறிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவேன், டேப்லெட் எடுத்துப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க. அடுத்த மாதம் இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஓகேன்ட்டு நானும் சாப்பிடுவேன். இப்படியே தான் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. என்னடா நம்ம உடம்புலையும் பிரச்சனை இல்லை, டேப்லெட்டும் சாப்பிட்றோம், எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிவிட்டு
ஒரு 1 மந்த் வந்து என்னன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வெயிட் ஏறிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்பயே இவ்வளோ வெயிட் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்மளும் வெயிட்டை குறைச்சி பார்ப்போம். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா வெயிட்டை குறைச்சி பாருங்க, கண்டிப்பாக வந்து சில பேர் கன்சீவ் ஆவாங்க, இந்த உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டை கம்மி பண்ணி பாருங்க. நம்மளால டேப்லெட் எடுத்து அதை வந்து க்யூர் பண்ண முடியலன்னா நம்ம வெயிட்டை குறைச்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2 மந்த் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரொம்பலாம் கிடையாது, சிம்பிளாக தான் டயட் வந்து மெயின்டைன் பண்ணேன். என்ன அப்படின்னா ஆயில் ஃபுட்டு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன், மைதா சுகர் அதெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். காலையில் வந்து ஸ்ப்ரவுட்டட் பச்சைப்பயிறு, அதாவது இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு, முளைக்கட்டின கொண்டக்கடலை அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். சாலட் மாதிரி வெங்காயம் கேரட்டு அது மாதிரி காய்கறியெல்லாம் நிறையா போட்டு அந்த இதுதான் காலையில் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணேன். ஈவினிங் வந்து ஒரு 6000 ஸ்டெப் 7000 ஸ்டெப் வந்து நடக்கிறது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி தான் பண்ணேன். கரெக்டாக 2 மாதம் தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து 3ஆவது மாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். தம்பி வந்து நின்றுட்டான். வந்து அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வெயிட்டை குறைச்சதுனால நமக்கு வந்து என்னென்ன இது வந்து நம்ம உடம்புல சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும். அது பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எக் வந்து நல்ல குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கரெக்டாக வந்து உருவாகி அந்த எக்கும் ஸ்போமும் மீட் பண்ணி தான் நமக்கு வந்து குழந்தை உருவாகிறது. அது வந்து டேப்லெட் கொடுப்பாங்க நமக்கு, ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் நான் எல்லார் உடம்பு வந்து அந்த டேப்லெட்டை ஏற்றுக்கிட்டு அந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ஆகாது. அதே மாதிரி தான் என்னோட உடம்புல இருந்திருக்கு போல. நான் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டை வந்து ஒரு 5 கிலோ தான் குறைச்சேன். நீங்கள் ஒரு 5 கிலோவே குறைச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு நிறைய சேஞ்சஸ் நம்ம உடம்புல தெரியும், பேலன்ஸ் ஆகி. அதனால கூட எனக்கு வந்து நான் 3rd மந்த்தே வந்து கன்சீவ் ஆகிருக்கலாம். அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வெயிட்டை குறைக்கிறப்ப அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும். பேலன்ஸ் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கன்சீவ் ஆகிடுவோம். 2வது வந்து இந்த பிசிஓடி அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த ஆயில் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிழங்கு ஐட்டம் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சுகர் மைதா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறப்ப அந்த பிசிஓடி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குமே க்யூர் ஆகுது. அதனாலையும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வந்து குழந்தை வந்து நின்றுரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம உடம்புல ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓவுலேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்காது. ஓவுலேஷனுங்கிறது ப்ரெக்னென்ட்க்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓவுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பீரியட்ஸ் ஆகி 13வது நாள் வந்து எக்கு வந்து நமக்கு வெளியாகி அது நல்ல குவான்டிட்டி கரெக்டாக இருந்து வெளியாகி நம்ம ஸ்பெர்மோட மீட் பண்ணி அதுதான் வந்து நமக்கு குழந்தையா உருவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இம்பேலன்ஸாக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் அதெல்லாம் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த எக் வந்து உருவாகும். அது வந்து குவாலிட்டி அது சத்து இல்லாமல் உருவாகும். அதுவே சத்தோட உருவானாலும் அந்த எக் வெளியாகி வெடிக்கிறது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். அந்த பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான்லாம் கரெக்டான அளவில் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஆகும். அது கரெக்டாக ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயிட் அதிகமாக இருந்தோம்னா அது வந்து இம்பேலன்ஸாக தான் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக சமமாக இருக்காது. வெயிட் நம்ம நார்மலாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல எப்படி ப்ரொஜெஸ்டரான் எவ்வளோ உருவாகணும், ஈஸ்ட்ரோஜன் எவ்வளோ உருவாகணும், எக்கு அது சேர்ந்து வந்து நமக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கணும், எக்கு கரெக்டாக வெளியாகணும், எக்கு வந்து கரெக்டான குவான்டிட்டியில் வந்து கேப்சர் ஆகணும், ஸ்பெர்மோட சேரணும், எக்கு ஆட்டோமேட்டிக்காக குழந்தை உருவாயிடும். இதனால தான் நம்ம டாக்டர்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது டேப்லெட் கொடுக்குறதோட வெயிட் லாஸ் பண்ணுங்கள், குண்டா இருந்தாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணம் தான். நிறைய பேருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கவங்க இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இர்ரெகுலர் பீரியட் 2 பேபிக்கு ட்ரை பண்ணுறப்பமே எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான் வந்து டேப்லெட் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பீங்க. இதுவே வந்து வெயிட்டை ஒரு 5 கிலோ குறைப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பீரியட்ஸ் வந்துடும். சரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கம்மா ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 கிலோ குறைப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு 2 மாதம் வராத பீரியட்ஸும் உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து ரெகுலர் ஆகுறதுனால ஈஸியாக வந்து நம்ம
கன்சீவ் ஆயிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த ஹார்மோன் சேஞ்சஸால வெயிட் போட்டுருவாங்க. அது இல்லாமல் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த சாப்பாடு அதெல்லாமே நம்ம வந்து விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே நிறையா பொண்ணுங்க வந்து வெயிட் போட்டுருவாங்க. பிஃபோர் மேரேஜ் அந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. அதுக்கெல்லாமே காரணம் அந்த வெயிட் போடுறது தான். அந்த வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிங்கன்னா உங்களோட உடம்பு நார்மலாக ஆகிடும். எப்பயும் போல் ஈஸியாக ஓவலேஷன் நடக்கும். ஈஸியாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து அதாவது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த வெயிட்டை குறைக்கிறதுனால சீக்கிரம் வந்து நீங்கள் கர்ப்பமாகறதை வந்து உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பை வந்து சில பேருக்கு வீக்கா இருந்தாலும் நமக்கு வந்து குழந்தை வந்து நிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்றதுனால நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இந்த ஆயில் ஃப்ரை பண்ண ஃபுட்டு, நிறைய சுகர், அப்புறம் மைதா, பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஹெல்தி இல்லாம வீக்கா போயிடும். வீக்கா போறது மீன்ஸ் நம்ம உள்ள உறுப்புகள்லாம், அதனால கர்ப்பப்பை வீக்கா இருக்கும். ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அது நல்லா ஹெல்தியா இருக்கிறதுனால சீக்கிரம் கன்சீவ் ஆயிடலாம். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பே வந்து ஒரு மாற்றமாக தான் இருக்கும். வெயிட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்பு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு நமக்கு வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கா, அது மாதிரி வந்து கர்ப்பப்பை வீக்காக இருக்கா, அப்புறம் வந்து இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாக இருக்கா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, எதாக இருந்தாலும் சில பேருக்கு டேப்லெட் போட்டால் எடுக்காது, டேப்லெட் போட்டால் அது கேட்காது. இந்த மாதிரி நீங்கள் வெயிட்டை குறைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு குறைஞ்சோன்னா அதோட வேலையை அதுவே பார்த்துக்க ஆரம்பிச்சு நீங்கள் என்ன ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை வந்து அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், தேவையில்லாத வெயிட்டை குறைச்சிட்டோம், கொழுப்பு குறைஞ்சிட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடந்துடும். இதுக்காக தான் வந்து எல்லா டாக்டரும் சொல்றது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு. வெயிட் லாஸ் பண்ண அப்படிங்கிற ஓல்டு வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ஈஸியா வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டாலே நம்ம கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.